உலகத்தில் வரலாறு காணாத விலையை இந்த தங்கம் எட்டும் 90,000 மேக்ஸிமம் ரீச் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ 90,000 கடந்து போயிட்டு இருக்கான். அதுக்கு ரீசன்ஸ் வந்து பல்வேறு தரமான ரீசன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் நிறைய இருக்குது. போருக்கான சூழ்நிலைகள், வெனிசுலா இஷ்யூஸ் இருக்குது. இது போக அஸ்ட்ராலஜிக்கலாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, போன 12 வருஷத்துல இந்த அளவுக்கு ஏறிச்சானா ஏறல, ஆனால் ஏறிச்சு. பட் ஆனால் அதோடைய தாக்கம் வந்து கம்மியாக இருந்தது. ஏன்னா சர்க்கிளில் வந்து எப்பவுமே இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள், குரு இதோடைய காம்பினேஷன் தான் ஒரு பொருளோட விலை அதீதமாக விலை ஏறும், அதீதமாக விலை குறையும். சரி, தங்கம் விலை தான் ஏறுது, நம்ம வெள்ளியாவது வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்கு. வெள்ளிக்கான தேவைகள் அப்படிங்கிறது தங்கம் ஏறும் பொழுது வெள்ளியோட விலையும் ஏறும். இது இயற்கை, அது மாறாது. ஆனால் விற்கும் போது வெள்ளிக்கான விலை வந்து பெருசாக கிடைக்கும். 20-30% நீங்கள் என்றைக்குமே லாஸ்ட்ல தான் விற்கும். இப்போ ஜோதிடத்துக்கும் இந்த தங்கத்துக்குமே வந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம்ல வந்து யாரெல்லாம் கோல்டு வாங்கினா அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே தங்கம் சேராது, எல்லா லக்னத்துக்கும் சேராது. சில பேர் லக்னத்தில் கையில் காசு வச்சிருப்பாங்க, தங்கம் வாங்கி வச்சுப்பாங்க, ஆனால் போட்டுக்க மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட் ஜோதிடர் சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 8000 மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடத்தில் வந்து 15 வருடங்களுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராகவும் இருக்காங்க. பேலன்ஸ் தியரியோட ஆசிரியராகவும் இருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஓம் காலகால ஈஸ்வராய நமக, பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். சொல்லுங்க மேடம். சார், அதாவது வந்து உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கும்போதே வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் போய்கிட்டே இருக்குதுன்னே சொல்லலாம். அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துலலாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பு வெறும் 8000 அந்த மாதிரியான காலத்தில் இருந்ததெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிருக்கு. 1,00,000 தாண்டி இருக்கு. இது வந்து ஒரு சக மனுஷனாக இருக்கவங்களாலையோ இல்லை தினக்கூலி பார்க்குறவங்களாலையோ எடுக்க முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது இந்த தங்கம் விலை இப்படி தொடர்ந்து உயர்றதுக்கு காரணம் என்ன? இந்த தங்கத்தோட விலை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இது வந்து ஆக்சுவலாக 2021 ஒரு ப்ரைவேட் சேனலில் நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலாக 45,000 ரூபாய் இருந்தது அன்றைக்கி கோல்டு. 40 to 45 தான். நான் சொல்கிறது வந்து 2020-21 அந்த பீரியட். ஓகே. நான் அப்போவே சொன்னது வந்து என்னென்னா, உலகத்தில் வரலாறு காணாத விலையை இந்த தங்கம் எட்டும் 90,000 மேக்ஸிமம் ரீச் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ 90,000 கடந்து போயிட்டுருக்கான். அதுக்கு ரீசன்ஸ் வந்து பல்வேறு தரமான ரீசன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் நிறைய இருக்குது. போருக்கான சூழ்நிலைகள், வெனிசுலா இஷ்யூஸ் இருக்குது. இது போக அஸ்ட்ராலஜிக்கலாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, குரு வந்து கடகத்துக்குள்ளே போகிற வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்ட். மார்க்கெட்டில் வந்து கோல்டினுடைய ப்ரைஸ் வந்து ஏறிட்டே தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு சர்க்கிள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சர்க்கிள்னு சொல்லுவோம். அதில் வந்து 6 வருஷம் பை ட்ரெண்டு, 6 வருஷம் செல் ட்ரெண்டு. செல் ட்ரெண்ட்னா இறங்கும்னு கிடையாது. விலை வந்து பெருசாக ஏறாமல் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் விலை ஏறும். அதில் வந்து இந்த சனி அப்படிங்கிற கிரகத்தை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அந்த சனி வந்து என்னைக்கு நீசத்துக்குள்ளே வராரோ, நீசம்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம். அப்போ அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறப்ப அதீதமான தேவைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம அதை வாங்குவோம். அப்போ அந்த பற்றாக்குறையும் நம்மளுடைய தேவைகளும் அதிகமாகும் போது ரேட்டு அளவுக்கு அதிகமாக ஏறும். போன 12 வருஷத்துல இந்த அளவுக்கு ஏறிச்சானா ஏறல, ஆனால் ஏறிச்சு. பட் ஆனால் அதோடைய தாக்கம் வந்து கம்மியாக இருந்தது. ஏன்னா சர்க்கிளில் வந்து எப்போவுமே இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள், குரு இதோடைய காம்பினேஷன் தான் ஒரு பொருளோட விலை அதீதமாக விலை ஏறும், அதீதமாக விலை குறையும். நான் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ சனி வந்து நீசத்தை நோக்கி போகும்போது சனிங்கிறது மெட்டலுக்கு காரகன். அனைத்து விதமான மெட்டல்களையும் உள்ளே வச்சிருக்கிற கிரகம் எதுனா சனி தான். ஸோ கோல்டு அதுக்குள்ளே அடக்கம். சனிங்கிறது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா க்ரூடாக வரும், இரும்பாக வரும், ஸ்டீல் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஆனால் தங்கத்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா சனி பற்றாக்குறையில் போய் இப்போ நீசத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. அடுத்த 2.5 ஆண்டுகள் வரைக்கும் மார்க்கெட் ஏறக்குறைய ஒரு பை மூடில் தான் இருப்பான். ஆனால் இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா மேக்ஸிமம் கடகத்துக்குள்ள என்ட்ரானா தன்னுடைய தாக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். இறங்க முகம். ஏன்னா உச்சம் என்பது அதீதமான விளைச்சல். ஸோ குரு உச்சத்தை நோக்கி போகிறார். அப்போ தேவைகளுக்கு அதிகமான தங்கம் கிடைக்கும். புதுசாக தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பாங்க. ஏற்கனவே வச்சிருக்கவங்கள விற்க ஆரம்பிச்சிருவாங்க அதீத ரேட் போகும்போது. அப்போ அடுத்த 6 ஆண்டுகள், அதாவது நீசத்தை நோக்கி போகிற வரைக்குமே மார்க்கெட் வந்து ட்ரெண்டு இறங்க தான் போகுது. இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். கடகத்துக்கு போகிற வரைக்கும் பை ட்ரெண்டுன்னு சொன்னோம். 90,000 எங்களோட மேக்ஸிமம் டார்கெட் 1 lakh கடந்துட்டாங்க. இன்றைக்கி அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள். ஸோ நீங்கள் இந்த மே மாதம் வரைக்கும் தங்கமும் சரி வெள்ளியும் சரி ஹையில் தான் இருக்க போகிறோம். அது என்ன ரேட்டுக்கு போவோம் நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா ரீசன் என்னன்னா, தேவைகள் அதிகமாகிட்டே போகிறோம். ஏதோ ஒரு ரீசனுக்காக வாங்கிட்டே இருக்கிறாங்க எல்லா கண்ட்ரிஸும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மே மாதத்துக்கு அப்புறம் இறக்கத்துக்கான ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபாலுக்காக வெயிட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த 6 ஆண்டுகளில் இன்னைக்கு ஏறின ரேட்லேருந்து ஒரு 20 to 30% குறைவான். இன்னைக்கு 1,00,000 ரூபாய் ஆவரேஜாக வச்சுக்கோங்களேன், 70,000 வரக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. கண்டிப்பாக அது ரீச் ஆகும். பட் ஆனால் நீங்கள் அதுக்கான வெயிட் பண்ணணும்.
வெயிட் பண்ணாமல் நாளைக்கே நிறைய பேர் இந்த கேள்விகள் நிறைய பண்ணுவாங்க. இல்லைங்க போன வருஷம் சொன்னீங்க, நான் போன வருஷம் சொன்னது என்னன்னா கடகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மார்க்கெட் இறங்குவான்னு சொன்னேன். ஏறி இருக்கானா நான் என்ன பண்ணுவேன், கடகத்துக்குள்ளே இனி வரவே இல்லை, வந்துட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டார். ஸோ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் தான் அகைன் கடகத்துக்குள்ளே வராரு. ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் ஏறும். இப்போ வந்து கடகத்துக்கு வரும்போது குரு வரும்போது வந்து தங்கத்துக்கான விலை குறைய ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டீங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் சார். சரி, தங்கம் விலை தான் ஏறுது, நம்ம வெள்ளியாவது வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்குது. ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட வந்து 1,00,000த்துக்கும் மேலே போயிருக்குது விலை. கிலோவுக்கு வந்து சார் இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 2 லட்சத்துக்கிட்ட தொட்டு இருக்குது. போன வருஷம் இதே செப்டம்பர் அக்டோபர் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 84,000 85,000 இந்த அந்த சில்வர் வந்து இன்னைக்கு 2,16,000 17,000 இன்னைக்கு ரீச் ஆகி 38,000 சாரி 2,37,000 ரீச் ஆயிருக்கா. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கா. இது என்னன்னா வெள்ளிக்கான தேவைகள் அப்படிங்கிறது தங்கம் ஏறும் பொழுது வெள்ளியோட விலையும் ஏறும். இது இயற்கை, அது மாறாது. இந்த நம்ம சொல்லுவோம் அந்த சிக்கன் ரேட்டு மட்டன் ரேட் ஏதும் போல சிக்கன் ரேட் ஏறும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இது ரெண்டுமே ஒரே இது. ஆனால் விற்கும் போது வெள்ளிக்கான விலை வந்து பெருசாக கிடைக்கும். 20-30% நீங்கள் என்றைக்குமே லாஸில் தான் விற்கணும். ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது டிஜிட்டல் மணி ஈக்குவல். அதாவது ஒரு மணியை கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் அது. பட் வெள்ளி வந்து அப்படி கிடையாது. ஸோ வெள்ளி என்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் தான். ஏறுற வரைக்கும் தெரியாது, இறங்கும் போது நீங்கள் என்னைக்கு விற்றாலுமே 20-30% நீங்கள் வந்து லாஸில் தான் விற்கணும். இது வந்து இயற்கை. நீங்கள் சில்வரை கொண்டு போய் ஒரு அடமானம் வைக்க போகிறீங்க, கடையில் கொடுத்து வேறு ஒன்று எடுக்கிறீங்க, கேட்டு பாருங்கள் ரேட்டு பாதி தான். 70% மேக்ஸிமம் 80% கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்கவே முடியாது. எவ்வளோ நல்ல வெள்ளி கொடுத்தாலும் இதுதான் ரேட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து வெள்ளி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கான தேவைகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நிறைய யூஸ் பண்ணுறீங்களா எல்லா இடத்துலையும், அதுக்கான தேவை அதிகமாக இருக்குது. அதில் வெள்ளி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஃபேக்ட்ரிஸ் நிறைய வருது, இந்தியாவில் கூட உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. அப்போ வந்து இது தேவைகள் அதிகமாகிட்டே போகுது. இன்னொன்று நீங்கள் பேட்டரி வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா, அந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸில் வெள்ளி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறையா கண்ட்ரியில் அதை ஓப்பன் பண்ணி விட்றாங்க. பேட்டரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. அப்போ உங்களுடைய தேவைகள் அதிகமாகுமா, இது ஒரு காரணம் ரேட் ஏறுறதுக்கு. பட் இது இறங்காதானா இதுக்கு மாற்று எதாவது கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பாக வந்து சயின்ஸ் ரீதியாக புதிய விதமான மாற்றங்கள் வரும் பொழுது கண்டுபிடிக்கும் போது வெள்ளிக்கான தேவை ரேட் அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா, இதை விட ரேட் கம்மியாக இருக்கிற பொருளை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ இது எல்லாமே அடுத்த 6 வருஷம் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வெள்ளி அதிகமான நாளைக்கு 500 போய் 300 350 ரூபா கண்டிப்பாக ரீச் ஆகும். இன்றைக்கி வந்து 200 சில்லற ரூபாயில் போயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா ஃபர் கிராம் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஏறக்குறைய நான் சொல்ல அடுத்த 6 மாதத்துக்குள்ள. ஏன்னா ஒரு நாளைக்கு 6,000-7,000 பாயிண்ட் அசால்ட்டாக மார்க்கெட்டில் ரீச் ஆகிட்டு இருக்கு. டெய்லி 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஏறிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய 300 ரூபாங்கிறது ஒரு கிராம் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். 300லேருந்து 350 எக்ஸ் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் மே மாதத்துக்குள்ளே. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு தான். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு வேர்ல்டு வைடு அதோட தேவைகள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குறதா புத்திசாலிதான். ஓகே சார், சூப்பர் சார். 140% லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் வரைக்கும் மெட்டலில் அதிகமான லாபத்தை கொடுத்த ஒரே ப்ராடக்ட் எதுனா வெள்ளி தான். கோல்டு கூட அவர் கொடுக்கல. 70-75% தான் ரிட்டர்ன்ஸ். பட்டு இது சில்வரை பொறுத்த வரைக்கும் 140%. வெள்ளி யாருமே எதிர்பார்க்காத விலை, இது வரைக்கும் யாருமே எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அது வெள்ளி மட்டும். வெள்ளி விலை ஏற்றம் தான் கண்டிப்பாக சார். அது வந்து இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தங்கம் வெள்ளி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தேவைன்றது தாண்டி இப்போ கல்யாணம் ஒன்று வந்துட்டாலே வந்து தங்கம் தான் வந்து பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது. அது இல்லைன்னா வந்து கல்யாணம் அப்படின்றதே வந்து பெரிய கேள்விக்குறியா. நீங்கள் இன்றைக்கி வாங்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 12 வருஷம் கழிச்சு பாருங்கள் டபுள் த ரேட்டு தான். தங்கம் வந்து மணி கூட கனெக்டடு. நீங்கள் எந்த அளவுக்கு தங்கத்தை கையிருப்பு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ருபீஸ் வந்து வேல்யூ பண்ணலாம், நீங்கள் அடிக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இது வந்து அரசியல் சார்ந்தும் போயிட்டுருக்கு. அப்போது தேவைகள் சார்ந்து அரசியல் சார்ந்து ரெண்டும் இருக்கும்போது இது விலை ஏறுமே தவிர இறங்காது. நீங்கள் ஆபரணமாக மட்டும் பார்க்குறீங்க, கவர்மெண்ட் அப்படி பார்க்கல. கவர்மெண்ட்டுடைய தேவைகள் வேற ஒரு இது, அவங்களுடைய பவரை காட்டக்கூடிய இடம் அது. ஸோ வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது சைனாவில் அகைன் வந்து ஏதோ ஒரு இதெல்லாம் பாஸ் பண்ண போகிறாங்க. அது பாஸ் ஆச்சுன்னா இன்னும் ரேட் அதிகம் தான் ஆகும், குறையாது. பட் நாங்கள் என்ன சொல்லுவோம், கடகத்துக்குள்ளே வந்து அதை பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் ஏறலாம். 5 மாதத்துக்கு அப்புறம் எங்கே இறங்கறதுக்கான இறக்கங்கள் கண்டிப்பாக உண்டு. பட் அந்த 6 வருஷத்துக்குள்ளே நான் சொன்ன அந்த 30% 20-30% இறங்கும். மே மாதம் என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க, அங்கேருந்து ஒரு 6 வருஷம் நீங்கள் 20-30% இறங்காமல் மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகாது, தைரியமாக சொல்லலாம். சரி, இப்போ வந்து கோல்டோட விலை வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க கடகத்துக்குள்ளே போணுச்சுன்னா கோல்டு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு தேவையாக இருக்கும், வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஜோதிடத்துக்கும் இந்த தங்கத்துக்குமே வந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்து யாரெல்லாம் கோல்டு வாங்கினா அது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்குறீங்க? ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா யார் வேணாலும் பண்ணலாம், கையில் காசு இருக்குங்களாம் பண்ணலாம். ஆனால் யார் பண்ணுவாங்கன்னு ஒரு ரூல் இருக்குது. எல்லாருக்குமே தங்கம் சேராது.
எல்லா லக்னத்துக்கும் சேராது. சில பேர் லக்னத்துல கையில காசு வச்சிருப்பாங்க, ம். தங்கம் வாங்கி வச்சிருப்பாங்க, ஆனா போட்டுக்க மாட்டாங்க. ஓகே. அப்ப எந்த லக்னங்களுக்கு வந்து இது சேரும் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு மேஷ லக்னம் வந்து நகைகள் ஒரு கட்டத்துல இருக்காது. இருக்கும்போது போட மாட்டாங்க. இவங்களுக்கு ஓகே. பெருசாவே ஈடுபாடு வராது. ஏன்னா ம். நாங்க வந்து பேலன்ஸ் சீட்ல நாங்க பிரிக்கிறதே வந்து 2 விதமான விஷயங்கள் பண்றோம். ஒண்ணு உயிரணி, பொருளணின்னு பிரிக்கிறோம். ம். உயிரணி அப்படிங்கிற கிரகங்கள் எல்லாமே பொருளாதாரத்தை குடுக்காது. அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய அணி, அதாவது குருன்னா தங்கம். ஓகே. இந்த அணியே வந்து டோட்டலா வாஷ் அவுட். குருவும் சூரியனும் தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த ரா கோல்டு அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த வெட்டி எடுக்கிறாங்களே அது எல்லாமே சூரியனுடைய ஆமா. காரகம். நீங்க நகையா போடுறீங்களா அது எல்லாமே வந்து குருவினுடைய காரகம். நீங்க கடையில போய் வாங்குறீங்களா, பார் வாங்குறீங்களா, அது குரு. ம். அதுக்கப்புறம் அது வந்து நீங்க வந்து நகையா மாத்தும்போது சுக்கிரனா கன்வெர்ட் ஆவாரு. இது வந்து ஓகே. ஜோதிடமா நாங்க சொல்றது. ம். அப்போ இந்த 2 ப்ராசஸ் எங்க இருக்குன்னா, குடுக்காத அணியில இருக்கு. ம். அவ்வளவு சீக்கிரம் இவங்க தங்கத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மேஷ ம். லக்னத்துக்காரங்க. அப்ப இவங்களுக்கு இயற்கையாவே தங்கம் சேருமானா சேராது. ரேட் ஏறுதுன்னு தெரியும், வாங்கலாமானா வாங்க மாட்டாங்க. ஓ. இயற்கையா காசு இருக்கு, வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம்னு வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் நான் வந்து இறங்குனா வாங்குறேன்ட்டு ஆ. விட்டவங்க தான் ஜாஸ்தி. ம். ம். இதே ரிஷப லக்னத்துக்காரங்க அப்படி கிடையாது. ஓகே. தங்கத்தின் மேல் அதீத ஈடுபாடு, தங்கம் தானாக சேரும். இவங்க சூப்பர். சும்மா இருந்தா கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அப்ப ரிஷப லக்னத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் ரிஷப ம். லக்னத்துக்காரங்க இவங்க போய் தங்கத்துல முதலீடு பண்ணலாம். ஓகே. இயற்கையாகவே இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஒரு இடத்துல. ஓகே. திசாபுத்திகள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் மேட்டர். பட் இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த ஈடுபாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ம். அதே போல மிதுன லக்னம் ஓகே. சூப்பரா சேரும். சூப்பர். கடக லக்னம் அவங்களுக்கும் சேரும். ஓகே. சிம்ம லக்னத்துக்கு சேராது, இருந்தாலும் அனுபவிக்க மாட்டாங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு இடத்துல விளக்கமா சொன்னேன். உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய ஜாதகம். ஆமா. அவங்ககிட்ட இல்லாத தங்கமா எத்தனையோ பிடிச்சாங்க, எல்லாம் நம்ம டிவில எல்லாம் ஆமா, பார்த்துருப்போம் ஆமா. சின்ன வயசுல. அப்போ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இனிமேல் தங்கம் அணிய மாட்டேன், குண்டுமணி அளவுக்கு காதுல மட்டும் போட்டுக்கிறேன். கடைசி வரைக்கும் அவன் தங்கம் போடல, பார்த்துருப்பீங்கன்னு ஆமா. நினைக்கிறேன். 96 2001க்கு அப்புறம் அவங்க போடல. சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ஓ. ராசிக்காரங்க. புரியுதுங்களா? இது இருந்தாலும் ஆனா அனுபவிக்க கர்நாடகால இருந்து வரும்போதே பெட்டி பெட்டியா பெட்டி அவ்ளோ பெட்டியா கோல்ஸ் வந்தாங்க. எடுத்துட்டு ஆனா வந்தாங்க அவங்க மேல அவங்களோட தப்பான பைக். ஒரு அலிகேஷன் ஆ. இருந்ததுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை நான் பண்ண மாட்டேன்னாங்க. ஓகே. இயற்கையாகவே இந்த லக்னங்களுக்கு அமையாது, இந்த ஓகே. ராசிகளுக்கு ஓகே. அமையாது. ம். அவங்க வந்து ம். வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் ஈடுபாடு வராது. ம். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எதுக்கு அது அப்படிங்கிற மென்டாலிட்டிக்குள்ள போயிடுவாங்க. ஸோ இவங்கள ஓகே. தங்கத்துல முதலீடே பண்ண மாட்டாங்க. பண்ணுனா லாபமாங்கிறது திசா புத்தி சொல்லும். பட் பண்ண ஓகே. மாட்டாங்கிறது அதோட கான்செப்ட். ஓகே. அதே போல இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்க அவங்களுக்கு வந்து ஆசை அதிகமா இருக்கும், ஆனா ம். அமையாது. ஓகே. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க துலா ராசி, துலா லக்னம் அவங்களுக்கு வந்து நல்லபடியா அமையும். சூப்பர். இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் துலா ராசி, ரிஷப ராசி எல்லாமே தங்கத்துல கொண்டு போய் முதலீடு பண்ணுவாங்க. ம். ஆனா இதுக்கு பகை கிரகம் தான். ஆனா அவங்களுக்கு குடுக்குற கிரகமே அதுதான். ம். ஈடுபாடு வந்ததுன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ துலா ராசியும் ரிஷப ராசியும் யாருக்கும் தெரியாம 1 பவுண்ட் 2 பவுண்ட் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. கேட்டீங்கன்னா நான் இல்ல சார் என்கிட்ட இல்ல அப்படிம்பாங்க. ஆனா ஓகே. சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆ. இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னம் ஈடுபாடு வராது. ஒரு ம். கட்டத்துல ஈடுபாடு சுத்தமா இருக்காது. வயதுக்கு மீறிய தோற்றத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது அனுபவிக்க வேண்டிய வயசை தாண்டி ஒரு 50 60க்கு மேல கிடைக்கும். ஓகே. எனக்கு இதுக்கு மேல இதுக்கு தங்கம்ன்ட்டு சொல்லிட்டு அதை வெறுக்கிறவங்க இவங்க. தனுசு ராசி தனுசு லக்னம் அவங்களுக்கு அதே பிரச்சனை தான். அவங்களுக்கு கிடைக்காது. ம். இவங்களுக்கு ஈடுபாடு வராது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ம். பண்ணுனா கிடைக்கும் கிடைக்காதுங்களா திசாபுதி. எல்லாருக்குமே தங்கத்தின் மீது ஈடுபாடு வரும். ஓகே. எப்போ அனுபவிக்க முடியுமானா முடியாது. ஓகே. இருந்தும் அனுபவிக்காத ராசிகள். மகர ராசி மகர ராசிக்கு இயற்கையாகவே சேரும். இந்த மாலையா போட்டு சுத்துறவங்களாம் இவங்க தான். ஆண்களாக இருந்தாலும் கூட இந்த பெருசு பெருசா செயின் ஆமா. போடுறாங்களா அதெல்லாம் இந்த மகர ராசி மகர லக்னம். இயற்கையாகவே அவங்களுக்கு தங்கத்தின் மீது ஈடுபாடு இருக்கும். ம். ஏன்னா 3ஆம் இடம் ஜுவல்ஸ். ஓகே. அதுல குருவினுடைய காரகம் இருக்கிறதுனால இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறதுனால ம். புதன் தான் மாலை. புதனுக்குடைய நட்சத்திரம் அங்கேயே இருக்கும் 3ஆம் இடத்துல. சூப்பர். மாலை மாதிரி போட்டுக்குவாங்க. இந்த பெருசா நீங்க டிவில எல்லாம் பார்க்க நிறைய பேர் போட்டுட்டு வராங்க இல்லைங்களா, ஆமா, ஆமா. அதெல்லாம் இவங்க தான். இந்த மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க. ஓகே. கும்பராசி கும்பலக்னம் சூப்பரா சேரும். அவங்களோட தாட் ஃபுல்லா கையில காசுன்னு இருந்தா கோல்ட்ல போடலாம். இப்போ இல்ல, சூப்பர். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மீது ஈடுபாடு வரும். ஓகே. கும்பராசி கும்பலக்னம் அதீத ஆசைகள் கொண்ட ராசி. அவங்களுக்கு வந்து தங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க. ஏன்னா 11 கூடிய குரு. ம். 2 11னால காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ம். அதில் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறதுனால இயற்கையாகவே இவங்க தங்கத்தின் மீது ஈடுபாடு வரும். இவங்களுக்கு கட்டுப்பணம், தங்கம் இதெல்லாம் வந்து என்றைக்குமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். குறைச்செல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அதே மீன ராசி மீன லக்னம் அவங்களுக்கு வந்து நிறைய சேரும், ஒரு கட்டத்துக்கு மேலே அனுபவிக்க மாட்டாங்க. நாங்கள் திரும்ப அதே தான் சொல்லுவோம். மீன ராசி மீன லக்னம் சேரும், இவங்களும் வந்து கிடைக்கும், அனுபவிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ். அதுக்கு அடுத்தது ஒரு 40 45க்கு மேலே பிறகு பெருசாக அவங்களுக்கு ஈடுபாடுலாம் வராது. வாங்குவாங்க, வீட்டில் கொடுத்துருவாங்க, வீட்டில் இருக்க ஆட்கள் கொடுப்பாங்களே தவிர ஓகே. இவங்க கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ம். போதும்ப்பா எனக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையோட போகிறவங்க தான் இந்த மீனராசி மீன லக்னம். ஆனால் சேரும் மீனராசி மீன லக்னத்துக்கு ஒரு 50-50 அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பர். சேரும் இதெல்லாம். ஓகே. ஸோ இயற்கையாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நான் இப்போ சொன்ன இந்த ஆர்டர் வைஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் தங்கத்தில் உண்டு.
ஓகே. ஸோ அவங்க எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே. ரிஷபத்துக்கும் மகரத்துக்கும் வந்து செம்மையா இருக்கு செம அப்படின்ற ரிஷபம் மாதிரி. துலாம் ஆ. இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல ஓகே. மிதுனத்துக்கு கிடைச்சிடும். ஓகே. இதெல்லாமே ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய இயற்கையாகவே சேரக்கூடிய அமைப்பு. சூப்பர் அது சூப்பர். திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என் குழந்தை இப்போ சின்ன குழந்தை படிச்சிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு இப்போ இருந்து சேர்க்கலாமான்னா நீங்கள் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் சேர்ந்துரும். உங்களுக்கே தெரியாது எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த வயசு அந்த காலத்தில் போட்டேன், நகைச்சீட்டு கட்டினேன், ஒரு ம். 50 கட்டி சேர்த்து வச்சுட்டு. ஆ. பண்ணேன்னா இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான இது வந்துடும். சூப்பர் சார் சூப்பர். அதாவது வந்து என்னதான் வந்து நகை விலை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போனாலும் வாங்கறதுக்கு ஆள் எல் குறையாது. ஆமா எந்த இன்னைக்கு நகை போய் கடை கடையில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே கூட்டம் இருக்கும். இருந்துகிட்டே தான் இருக்குது. மக்கள்கிட்ட காசு இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல ம். இல்லை. அதாவதுங்க ஒரு விலை ஏறுதுன்னா டிமாண்ட் இல்லாமல் ஏறாது ஃபர்ஸ்ட். கண்டிப்பா அதுக்கு சார். அது ஒரு கவர்மெண்ட் வாங்குதுன்னு வச்சுக்குவோம். ம். கவர்மெண்ட் கிட்ட எப்படி பணம் போகும்? ஒரு டேக்ஸ்னு ஒன்று போனால் தான் அவன் அதுக்கேற்றபடி வாங்குவான். அப்போ ம். மக்கள் டேக்ஸ் கட்டுறாங்கல்ல. பயங்கரமா. மக்கள் எப்படி டேக்ஸ் கட்டுவாங்க? இந்த தொழிலதிபர்கள் டேக்ஸ் கட்டுறீங்க. அப்போது சேல்ஸ் டேக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து விற்பனை வரி, உற்பத்தி வரி 2 கான்செப்ட் நம்ம கட்டுறோம். எல்லா பொதுமக்களுமே டேக்ஸ் கட்டுறது, அதாவது வருமான வரியை தவிர 70% மக்கள் எல்லாருமே நம்ம அந்த பொருள் வாங்கக்கூடிய வரியை கட்டிட்டு இருக்கோம். ஆமா. அப்போ வாங்குற திறன் இருக்கிறனால தானே கட்டுறீங்க. ஸோ உங்ககிட்ட தங்கம் வாங்குறது கையில் காசு இருக்கும், சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். விலை ஏறிடுச்சு என்கிட்ட இல்லாமங்களே தவிர ஆமா. வாங்குறாங்க. பாமர இன்னைக்கு மக்கள் தான் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. போய் நீங்கள் பஜாரில் பாருங்கள், இன்னைக்கு ம். இப்போ போனால் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு பண்டிகை காலத்தில் எடுப்பாங்க, ஒரு ஆமா. திருமண காலத்தில் எடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லா நாளும் கூட்டம் இருக்கு, கையில் காசு இருக்கு, இல்லைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஓகே. தங்கம் விலையால பாதிக்கப்படுறது எனக்கு தெரிஞ்சு பாமர மக்களா மட்டும் ஆமாம், தான் அது கொஞ்சம் இருப்பாங்கன்னு கஷ்டம் தான். நினைக்கிறேன். அதாவது ஒரு பவுன் கூட இல்லாமல் ஆ. என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காங்க. இவங்க எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்ல, அவங்க எல்லாமே நகைச்சீட்டு மாதிரி போடுறது. இந்த ஓகே. பாதிக்கப்படுற மக்கள் சொன்ன இந்த மேஷ லக்னம் எல்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா, மேஷ ம். லக்னம், இந்த கடகம், ம். இவங்க எல்லாமே இயற்கையாகவே அமையாது, போட்டும் வைக்க மாட்டாங்க. இந்த கடைசி நேரத்தில் வந்து எடுக்க வருவாங்க. ஐயோ. இவங்களுக்கெல்லாம் விலை வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நாங்கள் இவங்களாம் சீட்டு போடுங்கம்போம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாங்கன்னா சேர்த்துட்டு ஓகே வாங்குங்க. ஓகே. ரெகுலராகவே உங்களை சேர்க்கணும். நான் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்கிறேனோ ஆமா. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். ஒரே நாளில் போய் மொத்தமாக ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு கஷ்டம். நகையெல்லாம் எடுக்க முடியாது. இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கடவுள் கொடுக்கல, ம். இருந்தாலும் எடுக்க முடியாது. நான் இன்னொன்று ஈடுபாடு வராதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ம். இவங்கெல்லாம் எப்போவுமே சின்ன சின்னதாக சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அவங்க பேரில் இல்லைனாலும் குழந்தைங்க பேரில் ஏதோ ஒன்று சேர்த்தாங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே சேர ஆரம்பிக்கும். கண்டிப்பா. அதுக்கு அந்த குழந்தையோட ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருந்தால் அந்த குழந்தைக்கு டக்கு டக்குன்னு ஆகிடும், இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக சிறுக சிறுக கண்டிப்பாக சேர்த்து இந்த தங்கத்தை சேர்த்துக்கணும். எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. பல்காக கொடுக்குறக்கெல்லாம் இவங்ககிட்ட கெப்பாசிட்டி அவ்வளோ சீக்கிரம் வராது, ஓகே சார். கவனமாக இருக்கும்.